Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இட்லி மாவு அரைக்கிறத பத்தின ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இட்லி மாவு நம்ம எல்லார் வீட்லயும் எல்லாருமே அரைக்கிறது தான். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நம்மள எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இட்லி மாவு அரைப்போம். ஏன்னா இட்லி மாவு அரைக்கிறதுங்கிறது ஒரு தனி கலை தான். ஸோ இதுல நான் எப்படி எங்க வீட்ல அரைக்கிறேன், நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு போறேன். இதுல மெயினா இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் ஒர்க்கிங் விமன்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் சில டிப்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஸோ நான் முதல்ல மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, அப்புறம் உளுந்து, வெந்தயம், இந்த 4 ஐட்டம்ஸ். இதுல ஒவ்வொன்றும் என்னென்ன அளவுன்னு பார்த்தோம்னா, இட்லி அரிசி அதாவது புழுங்கல் அரிசி கடையில இட்லி அரிசின்னு கேட்டாலே தருவாங்க. இட்லி அரிசி 4 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர். ஸோ மொத்தம் 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து. நான் முழு உளுந்து போடுறேன், வெள்ளை உளுந்து. கருப்பு உளுந்து இருந்ததுன்னா கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம். வெந்தயம் 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பச்சரிசி போடல அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்ல, புழுங்கல் அரிசி 5 டம்ளர் போட்டுக்கலாம். அப்புறம் உளுந்து, நான் வாங்குற உளுந்து நல்லா ஈடு வரும், அதனால 1 டம்ளர் போடுறேன். உங்களுக்கு உளுந்து ஈடு வரல அப்படின்னா 2 டம்ளர் உளுந்து போட்டா கரெக்டா இருக்கும். இந்த டம்ளர் தான் நான் சொன்ன அளவு. இது ஒரு அழாக்கு பிடிக்கிறது. இதுல தலை தட்டி எடுக்கணும். அரிசி, உளுந்து எல்லாமே தலை தட்டி வர்ற அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். இது மூணுத்தையும் நாள் நைட்டே 3 டைம் நல்லா தண்ணி விட்டு அலசி ஊற வச்சிருவேன். நான் நாள் நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு 12 மணி ஆயிடும். ஸோ அதனால 11:30 12 மணி போல ஊற வச்சேன்னா மறுநாள் காலையில 7:30 to 8 அரைச்சிருவேன். ஸோ எனக்கு அது கரெக்டா தான் வருது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஊற வைக்கும் போது அரிசியில பைப் தண்ணி பிடிச்சி ஊற வச்சிருவேன். உளுந்துக்கும் வெந்தயத்துக்கும் மட்டும் கேன் தண்ணி ஊத்திப்பேன், குடிக்கிற தண்ணி. ஏன்னா இந்த உளுந்துல இருக்க தண்ணியையும் வெந்தயத்துல இருக்க தண்ணியையும் நான் கீழே ஊத்த மாட்டேன், அதை ஊத்தி தான் நான் மாவே அரைப்பேன். ஏன்னா உளுந்துல இருக்கிறது வெந்தயத்துல இருக்க ஊறின தண்ணியும் ரொம்ப நல்லது, அதனால அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அரிசியில மட்டும் நான் பைப் தண்ணி ஊத்திப்பேன். நீங்க அதுலயும் கேன் வாட்டர் ஊத்துறதுனா ஊத்திக்கலாம். ஏன்னா அதுல நான் நிறைய தண்ணி ஊத்துறதுனால அவ்வளோ தண்ணி மாவரைக்கிறதுக்கு தேவைப்படாதுங்கிறதுனால நான் ஊத்துறது இல்லை. ஸோ நைட்டு அரிசி உளுந்து ஊற வைக்கும் போதே இந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் பாட்டில்ல தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல எல்லாம் வைக்க வேண்டாம், டோர்ல வச்சாலே போதும். ஸோ இந்த தண்ணியை நான் உளுந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஏன் இந்த மாதிரி சில் தண்ணி வைக்கிறேன் அப்படிங்கறத சொல்றேன். இட்லிக்கு மாவாட்டும் போது உளுந்து மாவு மட்டும் நம்ம கரெக்டா பதமா ஆட்டிட்டோம்னா இட்லி தோசை ரொம்ப சூப்பரா வரும். ஸோ இந்த உளுந்து அரைக்கும் போது தண்ணி நல்ல குளிர்ந்த தண்ணியா சில் தண்ணியா ஊத்தி அரைச்சோம் அப்படின்னா மாவு நல்ல பந்து போல வரும், நல்ல ஈடும் வரும் உங்களுக்கு. அதனாலதான் நான் இந்த சில் தண்ணியை யூஸ் பண்ணி அரைச்சுக்கிறேன். ஸோ இப்போ காலையில எழுந்தோடனே நல்லா கிரைண்டரை கழுவிட்டு நம்ம உளுந்து முதல்ல போட்டுடலாம். நான் அரைக்கிறது ஏன் உளுந்து முதல்ல போடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல் காரணம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா முதல்ல நம்ம அரிசியை போட்டு ஆட்டிட்டு ரெண்டாவது நம்ம உளுந்த போடும் போது கிரைண்டரோட மோட்டர் நல்ல சூடா இருக்கும். ஸோ சூடான கிரைண்டர்ல நம்ம மாவு போட்டு அரைக்கும் போது உளுந்து மாவு ரொம்ப அடைஞ்சிரும். ஸோ உளுந்து மாவு அரைக்கும் போது மோட்டர் சூடா இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உளுந்து நமக்கே தெரியும் மாவு வழவழன்னு இருக்கும், அரிசி மாவு கொரன்னு இருக்கும். ஸோ கிரைண்டர் வழவழப்பா இருக்கும் போது கழுவுறதுக்கும் அரிசி மாவு கொரன்னு இருக்கும். ஸோ அப்ப நம்ம கிரைண்டரை கழுவுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் கடைசியா அரிசி மாவு போட்டு அரைச்சிட்டு நம்ம வழிச்சதுக்கு அப்புறமா கிரைண்டரை கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. அப்புறம் இந்த வெந்தயத்தை எப்போ அரைக்கிறதுன்னு தானே கேக்குறீங்க. இந்த வெந்தயத்தை நீங்க உளுந்து கூடவும் அரைக்கலாம், இல்ல அரிசி கூடவும் அரைக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இப்படிதான் அப்படின்ற எந்த இதுவும் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல வெந்தயத்தை போட்டு பாதி அரைப்பட்டோனையே உளுந்த போட்டுருவேன். ஸோ உளுந்து வெந்தயமும் கலந்து அரைப்பட்டுரும். அதே மாதிரி உளுந்து போட்டதுக்கு அப்புறமா தண்ணியும் ஊத்தவே கூடாது, தண்ணி எப்பயுமே தெளிச்சுதான் விடணும். அப்பதான் மாவு நல்லா பந்து போல வரும், மாவு நல்லா உப்பியும் வரும். இல்லைன்னா தண்ணி நிறைய ஒரே இடத்துல அப்படியே ஊத்திட்டீங்க அப்படின்னா அடைஞ்சிரும் மாவு, அப்புறம் இட்லி சரியா வராது. அதனால எப்பயுமே தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டுக்கோங்க. அந்த மாதிரி இந்த தண்ணியில நான் முதலே சொன்ன மாதிரி ஐஸ் வாட்டர் கலந்துட்டேன். அப்புறமா அப்பப்ப இந்த உளுந்து போட்டதுக்கு அப்புறம் மட்டும் அப்பப்ப மூடியை திறந்து மாவு அரைப்பட்டிருக்கா, தண்ணி தேவையா அப்படிங்கிறத பார்த்து தெளிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த தடுப்பு பின்னாடி பாதி உளுந்து அரைப்பட்டது பாதியா இருக்கிறது, அப்புறம் மேல ஓரத்துல எல்லாம் தேங்கிடும்.
ஸோ நம்ம கடைசியா பார்க்கும்போது என்ன ஆகும்னா மாவு நல்லா அரைப்பட்டிருக்கும். பட் இந்த ஓரத்துல தடுப்புக்கு பின்னாடி எல்லாம் உளுந்து வந்து ஒன்றும் பாதியமா நிற்கும். அதனால அப்பப்போ இப்போ இது எல்லாத்தையும் வழிச்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈவனா அரைப்பட்டுரும். அதே மாதிரி மாவு மேல கிரைண்டரோட விளிம்புல எல்லாம் இருந்ததுன்னா ஈரக்கையை அப்படியே ஓடும் போதே மேல வச்சுங்க அப்படின்னா அந்த மாவெல்லாம் உள்ளார வந்துடும். ஸோ கிளீன் பண்ணும் போது ஈஸியா இருக்கும். கிரைண்டர்ல எங்கேயும் மாவு காஞ்சு போயிருக்காது. இந்த உளுந்து அரைப்படுறதுக்கு மேக்சிமம் 20 to 25 நிமிஷம் தான். ஒரு 10-15 நிமிஷத்துலயே மாவு நல்லா மேல பொங்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ மாவு நல்லா கண்மை போல அரைஞ்சிருக்கணும். இதை எப்படி அரைப்பட்டிருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு டெக்னிக் என்னன்னா, இந்த மாவை எடுத்து தண்ணியில கொஞ்சமா போட்டு பாத்தீங்கன்னா மேல பந்து போல மிதக்கும். தண்ணியில மாவு கரையாம இப்படி மிதந்தாலே மாவு அரைப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி கையில ஒட்டவும் ஒட்டாது தொட்டு பார்த்தோம் அப்படின்னா. இப்ப மாவை வழிச்சுட்டு அடுத்தது அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டதுக்கு அப்புறம் தண்ணியை தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி ஊத்துனாலே போதும். ஒரு 20-25 நிமிஷத்துலயே அரிசியும் அரைப்பட்டுரும். ஸோ அரிசி வந்து நல்ல மைய மசிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ரவாவோட அளவை விட கொஞ்சம் இன்னும் நைஸா அரைஞ்சா போதும். குறைன்னு லைட்டா குறைன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி அரிசி அரைக்கும் போது ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. தண்ணி ரொம்ப அதிகமா இருந்தா இட்லி சரியா வராது. தோசைக்கு தான் கரெக்டா இருக்கும். நான் கிரைண்டர்ல அரிசி ஓடும் போதே உப்பு போட்டுருவேன். உப்பு எவ்வளவு எடுக்கிறேன்னா உங்க கைப்பிடியால ஒரு கைப்பிடி எடுத்தா போதும், கரெக்டா இருக்கும். இதுல நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுல நான் கல் உப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்துல போட்டு காமிக்கிறேன். அரிசி மாவு வழிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த உப்பை போட்டா போதும். அது நல்லா மசிஞ்சு வந்துடும். அப்படி இல்லை நான் மாவுல டைரக்டா போட்டு கரைக்கும் போது கரைச்சோம்னா இந்த கல் உப்பு கரையிறது கஷ்டம். நம்ம கையால நெரிச்சு விடணும். அதுக்கு பதிலாக கிரைண்டர்லயே போட்டோம்னா அதை நல்லா அரைப்பட்டுரும். இது நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து வச்சு வச்சிருக்க பாத்திரத்திலேயே அரிசி மாவையும் அள்ளி போட்டு ஸோ ஒரு கையால பாத்திரத்தை நல்லா பிடிச்சிட்டு நல்ல மேல இருக்கிற மாவு கீழே இருக்கிற மாவுன்னு எல்லா மாவும் சேர்ற அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கரைங்க. ஸோ இது வழிச்சதுக்கு அப்புறமா இதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரே பாத்திரத்திலேயே வைக்காம 3 பாத்திரமா வச்சுப்பேன். சின்ன சின்ன பாத்திரம் ஃப்ரிட்ஜில் பத்திர மாதிரி இருக்கிற ஒரு 3 பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த 3 பாத்திரத்திலையும் 3/4 பாத்திரம் வர்ற மாதிரி மாவு ஊத்திப்பேன். ஸோ இதுல இந்த 2 டப்பாவையும் எடுத்து ஃப்ரிட்ஜ் உள்ளார வச்சுட்டு இந்த ஒரு பாத்திரத்தை மட்டும்தான் நான் வெளியில வைப்பேன். ஸோ இது புளிச்சதுக்கு அப்புறமா எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த பாத்திரத்துல இருக்க மாவு காலியானதுக்கு அப்புறமா அடுத்த பாத்திரம், அதுக்கு அடுத்ததுதான் கடைசி பாத்திரம். இப்படிதான் எடுத்து ஒரு பாத்திரத்துல இருக்கிற மாவையும் தனித்தனியா தான் புளிக்க வைப்பேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், மாவை அரைச்சி வழிச்ச உடனே கரைச்சி பாத்திரத்துல ஊற்றி அந்த பாத்திரத்தை மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா மாவு லைட்டாக சூடாக தான் இருக்கும். கிரைண்டர் ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கிறதுனால. அதனால சூடாக இருக்கிற மாவை அப்படியே எடுத்து மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் அது ஆறுனதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் வச்சா போதும். அப்புறமா எடுத்து உள்ளார வச்சுக்கலாம். அதே மாதிரி மாவு புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு கீழே வச்சோம்னா மாவு பொங்கி வந்தாலும் தட்டிலேயே ஊற்றிடும். கிளீன் பண்ணுறது ஈஸி. இது என்னோட கிச்சன் டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஆல்ரெடி. இது ஒரு 8 மணி நேரம் புளிச்சதுன்னா நம்ம இட்லி மாவை எடுத்து யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். மேக்சிமம் 1 மணி நேரத்துல நமக்கு மாவு அரைக்கிற வேலை முடிஞ்சிடும். சைட்ல நம்ம சமையல் வேலையும் பார்த்துக்கலாம். இது நான் ஃபாலோ பண்றது எப்படின்னா, நான் என்னைக்கு சிம்பிளான மெனு பிளான் பண்ணியிருக்கணும் அன்னைக்கு இட்லி மாவு ஊற வச்சிருவேன். ஸோ எனக்கு வீக் டேஸ்லயே மாவு அரைக்கிறது முடிஞ்சிடும். இந்த அளவு நான் வந்து 2 பேருக்கு 1 வாரத்துக்கு கண்டிப்பா வரும். எனக்கு கடைசி பாத்திரத்துல இருக்கிற மாவுல இட்லி ஊத்துனா கூட எனக்கு சாஃப்டா தான் வரும். ஏன்னா நான் தேவைங்கிறப்போ மட்டும்தான் புளிக்க வைக்கிறேன். அப்பவே கிரைண்டர் பாத்திரத்தையும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சிருக்கேன். காலையில அவசரத்துல வாஷ் பண்ணும் போது எங்கேயாவது இந்த இடுக்குல மாவு இருந்ததுன்னா அது நமக்கு இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அதனாலதான் நான் ப்ரஷ் வச்சு கிளீன் பண்ணிப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்க இந்த வீக்கெண்ட்லயே ட்ரை பண்ணி எவ்வளவு நேரத்துல அரைக்கிறீங்கன்றத ஃபைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க வீக் டேஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ இன்னைக்கு மெயினா போட்டதே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை.